ஸ்டார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி. கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீப்பா. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவங்க ஆதங்கத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காவது புரிஞ்சுதே சரவணா? டாக்டர் சொன்ன மாதிரி அவளை ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நானும் சுருதியும் கூட இருந்து பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க. பூங்குடி நீங்க இருந்து போ, இவங்க பாத்துப்பாங்க. நாங்க பாத்துக்கிறோம் நீ. சுருதி ஏதாவது ஒண்ணுன்னா கூப்பிடு, நான் உடனே வந்துடுறேன். வெளியே எங்கேயும் போல என்ன? சரிண்ணா. பெரியமா பாத்துக்கோங்க. பாத்துக்கோ. அம்மா அம்மா டைம் ஆச்சு, எந்திரிச்சு மாத்திரை போட்டு படுத்துக்கோமா. எந்திரிமா. அம்மா எந்திரி. பாத்து 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 பாத்துமா. மா இந்தாம்மா. நீ தூங்கலையாம்மா? நான் தூங்குறேம்மா. நீ மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நைட்டு சரியா சாப்பிட்டியா? எதுவும் பேச வேண்டாமா. உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ தூங்கு. சரி நீயும் தூங்கு. படுத்துக்கோ. படுத்து தூங்குமா. அம்மா நில்லுங்கம்மா, வேணாமா. அம்மா அம்மா. எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஸ்ருதி, அத்தைக்கு இப்போ ஒரு மாத்திரை கொடுக்கணுமே. நான் கொடுத்துட்டேன் அண்ணி. நீ இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல அண்ணி. வந்தா தூங்குறேன். உனக்கு பால் வேணும்னா சூடு பண்ணி கொண்டு வரவா? வேண்டாம் அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க போய் படுங்க. அம்மா மாத்திரை சாப்பிட்டாங்களா? ஸ்ருதி மாத்திரை கொடுத்துட்டாலாம். சரி. சரவணா,
ஸ்ருதிக்கு இப்பெல்லாம் பொறுப்பு வந்துருச்சுல்ல. அத்தைய நல்லா பாத்துக்கிறா, ஏதாவது ஒண்ணுனா யோசிக்கிறா. முன்னாடி மாதிரி இருந்த ஸ்ருதி இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு தான் நல்லதுன்னு ஒண்ணு அமையவே மாட்டேங்குது. படம் புடிச்சு ஏறுற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா மேல மேல வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அது எங்க சுத்தி யோசிச்சு பார்த்தாலும் கடைசியில ஸ்ருதி கிட்டதான் வந்து நிக்குது. அவளுக்கு ஒரு நல்லது அமைஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் சரவணா. சரவணா, 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 மாமா. என்ன மாமா இந்த நேரத்துல தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, அது தூக்க வரலம்மா, அதான். அத்தைக்கு இப்படி ஆனதுனால யாருக்குமே தூக்கம் வரல மாமா. ஸ்ருதியும் தூங்கல, சரவணனும் தூங்கல, நீங்களும் தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மாமா, எனக்கு என்னமோ அத்தைக்கு உண்மையாவே நெஞ்சு வலின்னு தான் நினைக்கிறேன். அம்மா, அவ இத்தனை நாளும் எனக்கு எத்தனையோ கஷ்டத்தை கொடுத்துருக்கா. இருந்தாலும் நான் நல்லதைத்தான் செய்யறேன், நல்லதைத்தான் செய்யவும் செய்வேன். அவ மேல எனக்கு கோபம் இருக்குமே தவிர அவ சாகணும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. மாமா, நீங்க அப்படி எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, டாக்டர் கிட்ட அவன் நடிக்கிறான்னு அப்ப சொன்னது தப்புதான்னு இப்ப என் மனசை உறுத்துது. அவ எப்பவுமே நடிச்சே காரியம் சாதிப்பாளா? அது அப்படியே உடம்போட ஊறி போச்சு. அதனாலதான் அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வந்துருச்சுமா. நானும் சந்தேகத்தோட தான் இருந்தேன். மனசு கேட்காம தனியா போய் டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். அவங்க என்னைய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையாவே மகேஸ்வரிக்கு நெஞ்சு வலிதாம்மா. அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சுமா.